இன்னையோட பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவுக்கும், நம்ம ஈரானுக்கும் போர் நடந்து 12வது நாளா கடந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்தில என்னென்ன நடந்திருக்கு இந்த போர்ல அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் தான் இத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம புது என்ட்ரியா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா, இப்போ ஏறிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நல்ல இன்ட்ரெஸ்ட்டாவே இருக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா நாடு என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு அறிக்கைங்க வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்காவோட விமானப்படை தளபதி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கைங்கிறது வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்த ஈரான் பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 இலக்குகள நாங்க பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து வச்சிருந்தோம். அந்த 5000 இலக்குகளையும் நாங்க துல்லியமா தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த 10 நாள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரான் நாட்டோட 50 போர் கப்பல்கள பார்த்தீங்கன்னா, நாங்க சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னும் அவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல உறவுங்கிறது இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா, நாங்க தான் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கிட்ட இப்போதைக்கு நீங்க இந்த போர் பதற்றங்கிறது போயிட்டு இருக்குல்ல, அதனால இந்தியா பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குறதுக்கு நாங்க தான் சொல்லியிருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எண்ணெய் வாங்குறனால, இப்போ ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிதா ஒரு நிதி ஆபாயத்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு கிடைக்க போகுது அப்படின்னும் இந்த நம்ம வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தகவல் அப்படிங்கிறத வெளியே சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கமேனி மகன் அவர் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, அங்க சுப்ரீம் லீடரா பதவி ஏற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அமெரிக்காவும் இஸ்ரேல நடத்திய வான்வழி தாக்குதல்ல அவர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸுங்கிறது நேத்துலேருந்து சுத்திட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோல நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஆனா, இப்போ நம்ம ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமெரிக்கா ஈரான் நடத்திய தாக்குதல்ல நம்ம இவர் பார்த்தீங்கன்னா, முஸ்தபா கமேனி அவர் பார்த்தீங்கன்னா, நிறைய காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் நலமுடன் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரான் கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹர்முஸ் அந்த நீர்நிலையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரான் கவர்மெண்ட் தடுப்புங்கிறது போட்டு எந்த கப்பலும் போகக்கூடாது. அப்படி போனா பார்த்தீங்கன்னா, நாங்க தாக்குதல்களை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து சேர்ந்த 3 சரக்கு கப்பல்கள் அதை கடக்க முயன்றிருக்காங்க. அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா, ஈரான் ராணுவம் பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா, தீக்கிரையானதா மிச்சம். அந்த தீக்கிரையானதுல அதுல இருந்த 23 மாலுமிகள் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ காப்பாத்திருக்காங்க. அந்த 23 பேர்த்தையும். அது மட்டும் இல்லாம இன்னும் வேற ஏதாச்சும் கப்பல்கள் கடந்தா இந்த கதி தான் அந்த கப்பலுக்கும் நிகரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் எச்சரிக்கைங்கிறது விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நாடு இருக்குல்ல அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 மணி நேரமா அவங்களோட ஏவுகணை தாக்குதல்களோடு நடத்தியிருக்காங்க. இது எங்கெங்க நடத்தியிருக்காங்கன்னா, நம்ம ஈராக்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன், அதுக்கப்புறம் இஸ்ரேல் இந்த நாடுகள் மேல தொடர்ந்து 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆயுதங்களை வச்சு தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரான் நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய புரட்சி காவல் படை பார்த்தீங்கன்னா, இந்த தகவல்கிறத வெளியே சொல்லியிருக்காங்க. இப்போ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்தார்ல ஃபர்ஸ்ட் சுப்ரீம் லீடர் கமேனி அவர் இறக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு உயில்கள் எழுதி வச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்கேஸ் நான் இறந்துட்டா என்னோட அடுத்த அரசாங்க வாரிசு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற முஸ்தபா கமேனி இருக்கார்ல அவராக தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவரோட உயிரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரானில் நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க நடத்திய விஷயங்கள் இதெல்லாம் தான். அடுத்தது இந்த போரை பற்றின உலக நாடுகளின் பார்வையில் என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் நம்ம கிம் ஜாங் உன் வடகொரியா அதிபர் அவர் பார்த்தீங்கன்னா இந்த வடகொரியாவோட கப்பல் படையோட பலத்தை காமிக்கிற விதமா அவங்க புதுசா இப்போ கட்டியிருக்கிற ஒரு கப்பல் அது பேர் பார்த்தீங்கன்னா சோ ஹை 1
அந்த கப்பலோட பலத்தை அவங்க காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை சோதனைங்கிறது நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த சோதனைங்கிறது எதுக்கு நடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் நம்ம தென்கொரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. இந்த கூட்டு பயிற்சியை கண்டிக்கிற விதமாக தான் இந்த ஏவுகணை சோதனைங்கிறது நடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தகவல்களும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 5000 டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பலில் இருந்து தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை சோதனைங்கிறது அவங்க நடத்தியிருக்காங்க. இப்போதைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனா பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானுக்கு ஒரு கண்டனங்கிறது அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன ஒரு கண்டனம்னு தெரிவிச்சிருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் பார்த்தீங்கன்னா போர்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க நாட்டு மட்டும் அடிக்காமல் அது சுற்றி இருக்கிற நாடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா சீனா பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானுக்கு ஒரு கண்டனம் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கனடா நாட்டு அதிபர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கைங்கிறது சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் இருப்பு பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது ரேட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கனடா நாட்டு அதிபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த பூர்த்தி பார்த்தீங்கன்னா எங்களால் பூர்த்தி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூர்த்தி செய்யும் வல்லமை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கைங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செய்தி கேட்டோன்னு தான் எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கச்சா எண்ணெய்ங்கிறது இருப்பு இருக்குது. பெட்ரோல் இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நிலத்துக்கு தான் போகணும்னு நான் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி படித்தோடனே எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடுச்சு. அது என்ன செய்தினா, இப்போது இந்த போருங்கிறது போயிட்டுருக்கறனால இப்போ பாகிஸ்தானில் இப்போ பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, அங்கே எவ்வளோ ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை போயிட்டுருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா 321 ரூபா அந்த இதில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதுவே நீங்கள் டீசல் எடுத்துட்டிங்கன்னா 335 ரூபா ஒரு லிட்டரோட விலை. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கே பாகிஸ்தானில் இந்த கச்சா எண்ணெயோட விலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏறி தாறுமாறாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போர் சூழல் காரணமாக நம்ம துபாயில் இருக்கிற அந்த சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும், அப்புறம் அங்கே இருக்கிற ஹோட்டல் புக்கிங்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமத்தியாக அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செமத்தியாக அடி வாங்குறது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் புக்கிங் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்திங்க கிடச்சிருக்கு. இது எதனாலனா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரபு நாடுகளில் சண்டைங்கிறது நிறைய போயிட்டுருக்கு. அதனால் இந்த சரிவுங்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா துபாயில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் இந்த போரை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட தாட் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் அந்த உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் என்ன நடக்குது, நம்ம இந்தியாவில் கேஸ் விலையாக இருக்கட்டும், அப்புறம் இந்த போரை பற்றி நம்ம பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பாயிண்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது போர் நடக்கிறனால அந்த நாட்டுகளில் இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. நிலைமை பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் இப்போ யாராச்சும் அங்கே சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுதோ அந்த எஃபர்ட்டை போட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு திருப்பி கூட்டு வரக்கு நாங்கள் முயற்சிப்போம் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கைங்கிறத வெளியிட்டிருக்காரு. இப்போது இந்த போருக்கு சூழல் காரணமாக நம்ம ஏர் இந்தியா விமான சேவை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக அவங்க ப்ரைஸுங்கிறது இப்போதைக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எரிபொருள் பற்றாக்குறை இருக்குல்ல, அதனால தான் நாங்கள் இந்த ப்ரைஸுங்கிறது இப்போதைக்கு ஏற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கட்டணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உயர்த்தாமல் இருந்தால் சில இடத்துக்கான சேவைகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் முற்றிலுமாக நிறுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா நிர்வாகம் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஹுண்டாய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2000 கார்களை அவங்க உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரபு நாட்டுகளுக்கு அனுப்புறதுக்காக தான் இதெல்லாம் அவங்க மேனுஃபேக்சரிங்கிறது பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்றி கிளம்பி கொஞ்சம் சில நிமிடங்களே பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம சென்னை துறைமுகத்துக்கு அவங்க கப்பலுங்கிறது திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த கார்களை அனுப்பி வச்சிட்டாங்க. இது எதனாலனா கடலில் பார்த்தீங்கன்னா நிறைய போர் நடந்துட்டுருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நம்ம இஸ்ரேல் கப்பலை பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தினாங்க. இதன் காரணமாக நம்ம இந்தியாவில் தயாரித்த ஹோண்டாய் கார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கார்கள் தேக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா, அங்க ரயில்வேல இருக்கிற கேன்டீன் பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவுறுத்தல் குடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்க சமைக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள் இந்த போர் நடக்குதுல்ல, இந்த போர் முடியிற முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இதில பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அறிவுறுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த போர் முடியிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய எண்ணெய் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம ஹெச்பியா இருக்கட்டும், இந்தியன் ஆயிலா இருக்கட்டும், பாரத் பெட்ரோலியமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு உறுதிங்கிறது அவங்க குடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாச்சு இப்போ ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க மேலாளர்லாம் இருக்காங்கல்ல, இப்போ அந்த கம்பெனியோட இப்போ ஹோட்டல் ஓனர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ஒரு குழுவா பேசி என்ன தீர்வு எடுக்க முடியுமோ, அந்த தீர்வுங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த நம்ம எரிவாயு இருக்குல்ல, அதோட சிலிண்டரோட உற்பத்திங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 25% அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உயர்த்தப்படும் அப்படின்னு நம்ம பெட்ரோலியத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கைங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதனால பார்த்தீங்கன்னா, அவங்க உயர்த்தும்போது நம்ம கேஸ் சிலிண்டர் விலைங்கிறது நம்மளுக்கு கம்மியாகும். அது மட்டும் இல்லாம நம்ம சிலிண்டருங்கிறது நம்மளுக்கு ரெகுலரா கிடைக்கிற ஒரு பொருளா இருக்கும். இப்பவே பார்த்தீங்கன்னா, சில ஹோட்டல்கள்ல அவங்க கரண்ட் அடுப்பா இருக்கட்டும், இல்ல கட்ட வச்ச அடுப்பா இருக்கட்டும், அந்த மாரி இது பண்ணி தான் அவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஹோட்டல்கள அவங்க இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க. சில ஹோட்டல்கள பார்த்தீங்கன்னா, அவங்க மூடிட்டே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நான் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ்ங்கிறது பார்த்திருந்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு வடையோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு? ரூ. 5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூ. 7 ஆச்சு. அதுக்கப்புறம் ரூ. 10ங்கிறது ஆச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வடையோட ரேட்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா, ரூ. 15 முடியும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம, டீ கடையிலே பார்த்தீங்கன்னா, டீயு, அதுக்கப்புறம் இங்க காஃபி, போர்ன்விட்டா இது மட்டும் தான் இங்க போட்டு தரப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டுங்கிறதே போட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த டீ லவர்ஸ்க்கு ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமா பார்த்தீங்கன்னா, டீயின் விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குண்டுங்கிறது தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, இந்த எல்பிஜி ஆட்டோலாம் வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டோ வச்சிருக்கிறவங்க, அந்த பெட்ரோல் பங்க்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, அவங்க எல்பிஜி நிரப்புறதுக்கு அங்க செலவு செய்றாங்க அப்படின்னு நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் பார்த்திருந்தேன். அது மட்டும் இல்லாம, நான் பார்த்தீங்கன்னா, நேர்லயும் பார்த்திருந்தேன். யோசிச்சு பாருங்க, ஒரு போரால ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நம்ம பார்த்தீங்கன்னா, எப்படி பாதிக்கப்படுறோம் அப்படின்னு. இப்போ இந்த போருங்கிறது எப்ப முடியும்? இப்ப என்ன பண்ண முடியும்? அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. அது என்ன அப்படிங்கிறது கீழ கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இப்போ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாச்சும் இருந்தாலும், அதையும் பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, இந்த சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனா தான், இந்த மாரி உங்களுக்கு டெய்லி என்னென்ன உங்களுக்கு எப்படி சொல்றது? என்னென்ன உங்களுக்கு இப்போ அப்டேட்ஸ்ல நடந்துட்டு இருக்கோ, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? அப்படி இல்ல நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும், இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக்ங்கிறது குடுத்துருங்க. சரிங்களா? சரி, உங்கள அடுத்தது இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ.